வில்லேஜ் அசிஸ்டன்ட் தேர்வாளர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் தேர்வாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா எந்த மாவட்டங்களுக்கு வெளியிடல, கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் மேலே ஆயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்கள் வெளியிட்டு ஸோ என்ன இஷ்யூ அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஹைலைட் பண்ணி காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இஷ்யூனால நிச்சரிக்கை எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுபோல முதலமைச்சர்கள் ஒரு கோரிக்கை உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. அது என்ன கோரிக்கை அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய விவரம் இருக்கீங்க இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலே ஸோ உடனடியாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்லேருந்து எந்த ஒரு அப்டேட் இருந்தாலுமே உடனே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். குறிப்பாக உங்கள் மாவட்டத்தில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உடனே நாங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு ஜனவரி 19ஆம் தேதி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறதா அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வாளர் அதாவது நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு ரிலீஸ் பண்ண போதாக சொல்லியிருக்காங்க. ஏன் தாமதமானதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது பணப்பட்டு வர நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. குறிப்பிட்ட வேலைக்கு 6 லட்சம் 7 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கலாம் அப்படின்றனால தான் இந்த இஷ்யூ பெருசாச்சு. ஸோ நம்மளுடைய முதலமைச்சர் கூட ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாரு. இந்த வேலைக்கு பணம் கட்டி வாங்க நினைச்சிங்க அப்படின்னா சட்டவிரோதமாக தண்டிக்கப்படுவீர்கள், இது சட்டத்திற்கு விரோதமானதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படின்னு. ஒருவேளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் நார்மலாக வாங்குறது தான் நல்லது. உங்களுடைய ஸ்கில்லை வச்சு தான் நீங்கள் வாங்கணும். பணம் கட்டி வாங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சட்டத்தில் மாட்டிப்பீங்க. ஸோ தேர்வாளரை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. மாவட்ட வாரியாக பப்ளிஷ் பண்றாங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே நாளைக்கு ஒரே நாளில் பப்ளிஷ் பண்ண போறாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 1 ஹவர்ல அடுத்த மாவட்டம் சொல்லிட்டு அனைத்து மாவட்டங்களுமே பப்ளிஷ் பண்ண போறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேர்வாளர்கள் அவங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணுங்க. இல்லீகல் ஆப்ஸ்ல போய் செக் பண்ணாதீங்க. ஸோ அதை பிரைவேட் வெப்சைட்ல செக் பண்ணாதீங்க. ஸோ தேர்வாளருடைய அவங்க அபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. தனித்தனியாக அவங்க ஏரியாவுக்கு அந்த மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ தேர்வாளர் செக் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு அனைத்து மாவட்டங்கள் வெளியிட போறாங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைபர்ஸ்.